வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பதிவுல மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை பத்தி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், இவற்றினுடைய உலகத்தை பற்றிய ஒரு முதல் அறிமுகம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும் சார். கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இதுவரை நாம் சந்தித்திராத அதிசயங்கள். நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, ஆனா ஒரு புதிய உலகமே அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நுண்ணுயிர்களை நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனா மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், ஆல்காக்கள், புரோட்டோசோவா, இது போன்ற பல வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இவை அனைத்துமே மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது பேரதிசயங்களாக இருக்கின்றன. மண்ணில், நீரில், காற்றில், ஏன் மனித உடலில் என எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் இந்த நுண்ணுயிர்களை பற்றிய அதிசயங்களை தெரிந்து கொள்வோம். நம்முடைய பூமியில இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, என்ன எண்ணிக்கையில இருக்கு சார்? சொன்ன மாதிரி மண்ணில், நீரில், காற்றில், மனித உடலில், இன்னும் நினைத்து பார்க்க முடியாத கடினமான இடங்களில் கூட, கடும் வெப்பம், எல்லா சூழலிலும் வாழக்கூடியவை நுண்ணுயிர்கள். அவற்றுடைய எண்ணிக்கை எண்ணுவதற்கு அரிதானது. ஏன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு மண்ணில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை உலகத்தின் மக்கள் தொகையை விட அதிகம். ஒரே 1 கிராம் மண்ணில் கிட்டத்தட்ட 100 கோடி பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன. 1 மில்லி லிட்டர் கடல் நீரில் 1 மில்லியன் பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன. மனித உடலில் மட்டும், ஒரே ஒரு மனிதனின் உடலில் மட்டும் 100 லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. இது மனித செல்களின் எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகம். எனவே உலகெங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவை நுண்ணுயிர்கள். மைக்ரோஸ்கோப் என்று சொல்லக்கூடிய நுண்ணோக்கியில் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரியக்கூடிய நுண்ணுயிர்களை பத்தி சொல்லுங்க சார். நம்ம சினிமாக்களில் பார்க்கக்கூடிய டைனோசர்ஸ் மாதிரி இந்த நுண்ணோக்கி மூலம் பார்க்கும்போது வித்தியாசமான நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு. குறிப்பா சொல்ல போனா நீர்க்கரடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்டிகிரேட்ஸ் அல்லது வாட்டர் பர்ஸ், இவை வித்தியாசமான தோற்றம் கொண்டவை. இவை மண்ணில், நீரில், தாவர இலைகளில் எல்லாம் காணப்படுகின்றன. நுண்ணோக்கி மூலம் பார்க்கும்போது இவை ஒரு பீப்பா போன்ற ஒரு தோற்றம், 8 கால்கள், அவை நடந்து வருவதே ஒரு யானை அசைந்து வருவது போல இருக்கும். இந்த மாதிரி நீர்க்கரடிகள் ஒரு முக்கியமான வித்தியாசமான தோற்றம் கொண்ட நுண்ணுயிரிகள். அதே மாதிரி டயட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒற்றை செல் ஆல்காக்கள், இவையும் வித்தியாசமான தோற்றம் கொண்டவை. கண்ணாடி போன்ற பளபளப்பான செல் சுவர்கள், சமச்சீர் வடிவங்கள் மற்றும் நகை போன்ற ஒரு ஆர்னமெண்டல் தோற்றம், இதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ். அதுமாதிரி ரேடியோலேரியன்ஸ் அப்படிங்கிற கடல் நீரில் மிதக்கும் ஒற்றை செல் உயிரினங்கள், இவை நட்சத்திரம், கூண்டு அல்லது சிக்கலான வலை போன்ற வடிவங்களில் தோன்றுகின்றன. அதே மாதிரி அமீபாக்கள், இவை ஒற்றை செல் உயிரினங்கள், மண்ணில், நன்னீரில் மற்றும் பிற உயிரினங்களில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. இவை திரவம் போன்ற உடலுடன் நீண்டு மாறும் கைகள் மற்றும் அமைப்பற்ற வடிவங்களுடன் தோன்றுகின்றன. இப்படி நுண்ணோக்கி மூலம் பார்க்கும்போது பல்வேறு நுண்ணுயிர்கள் வித்தியாசமான சில அச்சுறுத்தும் தோற்றங்களுடன் காணப்படுகின்றன. மனித உடலில் வாழும் நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்லுங்க சார். மனித உடலில் வாழும் பல நுண்ணுயிர்கள் மனிதர்களுக்கு பல நன்மைகளையும் செய்கின்றன. குறிப்பா லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் உணவை செரிக்க வைக்கிறது, செரிமானத்துக்கு உதவும். இது போன்ற நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கின்றன. ஈகோலி என்ற நுண்ணுயிர் வைட்டமின் கே மற்றும் பி உற்பத்தி செய்கிறது. தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கிறது. ஸ்டெஃபலோகாக்கஸ் எபிடெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் தோலில் பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி தொற்றுகளை தடுக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு நுண்ணுயிர்கள் மனிதர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் நமது உடலிலே வாழ்கின்றன. நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை போல மனித உடலில் தீமையை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் எவை, அவற்றை பற்றி சொல்லுங்க சார். மனித உடலில் வாழும் சில நுண்ணுயிர்கள் மனித உடலுக்கு தீமைகள் செய்கின்றன. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜெனிஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்
தொண்டை அழற்சி மற்றும் தோல் தொற்றுகளை ஏற்படுத்துகிறது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசநோயை உருவாக்குகிறது. ஈகோலி சில வகைகள் உணவு விஷத்தையும் வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்துகின்றன. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல் ஏற்படுத்துகிறது. கொரோனா வைரஸ் கொரோனா தொற்றை உருவாக்குகிறது. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கல்லீரல் அழற்சி நோயை உருவாக்குகிறது. பாக்டீரியாக்களைப் போலவே சில வகை பூஞ்சைகளும் சில வகை புரோட்டோசோவாக்களும் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்களை உருவாக்குகின்றன, பல்வேறு தீமைகளை உருவாக்குகின்றன. அப்படி தீமைகளை உருவாக்கும் நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஏதேனும் இருந்ததுன்னா சொல்லுங்க சார். தீமை செய்யும் நுண்ணுயிர்களிடமிருந்து பாதுகாக்க சமநிலையான உணவு ஒரு முக்கியமான உத்தி. ப்ரோபயோட்டிக்ஸ் உணவு என்று சொல்லப்படக்கூடிய இட்லி மற்றும் தோசை மாவு, புளித்த அரிசி கஞ்சி இவை போன்றவை தீமை செய்யும் பல்வேறு நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துகின்றன. ப்ரீபயோட்டிக்ஸ் உணவுகள் என்று அழைக்கப்படும் உணவுகள் பெரும்பாலும் நார்ச்சத்து நிறைந்தவை, இயற்கையாக கிடைக்கக்கூடியவை. வெங்காயம், பூண்டு, வாழைப்பழம், கோதுமை மற்றும் முழு தானியங்கள், பயறு வகைகள், கீரைகள் மற்றும் காய்கறிகள் இவையெல்லாம் ப்ரீபயோட்டிக் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ உணவு வகை மூலம் தீமை செய்யும் நுண்ணுயிர்களிடமிருந்து பாதுகாப்பை தேடலாம். அதே போல தடுப்பூசிகள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்களை தடுக்க உதவுகின்றன. இதைவிட முக்கியம் சுகாதார முறைகள், கை கழுவுதல், உணவு சுத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பு இவையெல்லாம் நுண்ணுயிர்கள் மூலமான தொற்றுக்களை கட்டுப்படுத்துகின்றன. இதே போல மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி சொல்லுங்க சார். மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், ஆர்க்கியாக்கள், புரோட்டோசோவாக்கள் மற்றும் வைரஸ்கள் இவையெல்லாம் சுற்றுச்சூழல் சமநிலை, விவசாய உற்பத்தி மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றுகின்றன. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். சில பாக்டீரியாக்கள் குறிப்பாக ரைசோபியம், அசோஸ்பைரில்லம் இவை வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய அம்மோனியாவாக மாற்றி தருகின்றன. பயறு வகை தாவரங்களின் வேர்களில் உள்ள முடிச்சுக்களில் இவை வாழ்கின்றன. தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. செயற்கை உரங்களின் தேவையை குறைக்கின்றன. அதே போல பேசிலஸ், சுடோமோனஸ் போன்ற பாக்டீரியாக்கள் மண்ணில் உள்ள கரையாத பாஸ்பரஸை கரையக்கூடிய வடிவமாக மாற்றி தாவரங்களுக்கு கிடைக்க செய்கின்றன. இன்னும் நிறைய நுண்ணுயிர்கள் கரிம பொருட்களை மட்க செய்கின்றன. தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் உள்ளன. மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் மறைமுகமாக உணவு உற்பத்தியை அதிகரிக்க உதவுகின்றன. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களால மனிதனுக்கும் மண்ணுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை மிக அழகா விளக்கி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஆர்த்தி.